ராமசாமி டீ கடையை நடத்திட்டு வந்தார். அவருடைய கடையில் 8 மணிக்கு மேலே டிஃபனும் போடுவார். ராமசாமியோட கடையில் காலையிலேயே கூட்டம் அதிகமாக இருக்கும். அவருடைய கடையில் என்ன ஸ்பெஷல்னால் மண் பாத்திரத்தில் டீ கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் கடையில் இருக்கிற போண்டாக்கு கொடுக்குற தேங்காய் சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் ருசியாக இருக்கும். இதனாலேயே அவர் கடைக்கு கூட்டமும் அதிகமாக வரும். வீட்டுக்கு வந்த ராமசாமி தான் மனைவி கமலா கிட்ட இப்படி கேட்டான், சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு கமலா, சரிங்க, நீங்கள் போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க கமலா. கொஞ்ச நேரம் போனதும் ராமசாமிக்கு ஒரு பிளேட்டில் புட்டும் அதுக்கு கொண்டக்கடலையும் கொடுத்தாங்க. ராமசாமியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் அவருடைய டிஃபன் கடையை திறந்தார். ராமசாமியோட டிஃபனில் என்ன ஸ்பெஷல்னால் மண் பாத்திரத்தில் இட்லியை செஞ்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்தார். எல்லாரும் வாங்க, சூடான இட்லியும் சாம்பாரும் தயாராக இருக்குது அப்படின்னு சொன்னார் ராமசாமி. கொஞ்ச நேரம் போனதும் ராமசாமியோட கடைக்கு ஒரு பாட்டி மெதுவாக நடந்து அங்கே வந்தாங்க. அங்கே வந்த பாட்டி ராமசாமி கிட்ட இப்படி கேட்டாங்க, ராமசாமி, சீக்கிரமாக ஒரு பிளேட் இட்லி கொடுப்பா, ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி. ராமசாமியும் அந்த பாட்டிக்கு ஒரு பிளேட்டில் வாழை இலையை போட்டு அதில் 3 இட்லியும் அதிகமாக சாம்பாரும் ஊற்றி கொடுத்தாரு. ராமசாமியோட கடையில் அந்த சாம்பார் சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேரும் வருவாங்க. ராமசாமியோட கடையில் எந்நேரமும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். காலையில் 11 மணிக்கு எல்லாமே ராமசாமியோட கடையில் டிஃபன் மொத்தமாக காலியாகிடும். நைட்டு கமலா இப்படி சொன்னான், என்னங்க, உங்களுக்கு தான் வயசாகிடுச்சுல்ல, அந்த கடையை யாருக்காவது விற்றுட்டு வீட்லேயே இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை, நம்மக்கிட்ட தான் போதுன்ற அளவுக்கு பணம் இருக்குது இல்லை அப்படின்னு சொன்னேன் கமலா. அதை கேட்ட ராமசாமி, இங்கே பாரு கமலா, நான் பணத்துக்காக அந்த கடையை நடத்தலை. என்னுடைய உணவோடைய ருசியும் தரமும் இந்த கிராமத்து மக்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கடையை நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னார் ராமசாமி. அப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் ராமசாமியோட கடைக்கு கந்தசாமின்னு ஒருத்தன் வந்தான். அண்ணன், உங்கள் கடையில் வேலை ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு ராமசாமி, இங்கே பாருப்பா, என் கடையில் வேலை எதுவும் இல்லை, நீ வேற எங்கேயாச்சும் போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னார். கந்தசாமி அங்கே வேலை இல்லைன்னு சொன்னதும் அங்கேருந்து போகாமல் அங்கேயே ஒரு பிளேட் இட்லி வாங்கி ராமசாமியோட கடைக்கு வர கூட்டத்தை பார்த்து ரொம்பவும் பொறாமப்பட்டான். அங்கே என்ன நடக்குதுன்னு அங்கேயே உக்காஞ்சி மொத்தமாக கவனிச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் போனதும் கந்தசாமி இப்படி சொன்னான், இந்த கிராமத்திலேயே அந்த ராமசாமி மட்டும்தான் டிஃபன் கடையை நடத்திட்டு வரான். தள்ளு வண்டியில் நம்மளும் ஒரு டிஃபன் கடையை போட்டால் இந்த மக்கள் எல்லாரையும் நம்ம பக்கம் இழுத்துடலாம். ராமசாமியும் அவனுடைய கடையை தானாகவே மூடிடுவான் அப்படின்னு யோசித்தான். இப்படியே சில நாட்கள் போச்சு. கந்தசாமியும் தள்ளு வண்டியில் டிஃபன் கடையை போட்டான். மக்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி 3 இட்லி 10 ரூபாய்க்கும் 2 வடை 5 ரூபாய்க்கும் கொடுத்துட்டு வந்தான். இதனால் கொஞ்சம் பேர் ராமசாமி கடைக்கு போகாமல் கந்தசாமி கடையில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கந்தசாமி கடைக்கு வந்தவர், என்னப்பா, உன் கடையில் 3 இட்லி 10 ரூபா 2 வடை 5 ரூபான்னு போட்டு இருக்கு, இவ்வளோ கம்மியான விலைக்கு உன்னால் எப்படி கொடுக்க முடியுது, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கந்தசாமி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தார். அதை கேட்ட கந்தசாமி, இல்லை அண்ணன், ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் 3 இட்லி 10 ரூபாய்க்கும் 2 வடை 5 ரூபாய்க்கும் கொடுப்பேன். அதுக்கப்புறமா 4 இட்லி 20 ரூபா 2 வடை 10 ரூபா. புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்கேன்ல, அதான் இந்த ஆஃபரை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னான் கந்தசாமி. வீட்டுக்கு வந்ததும் கந்தசாமியோட மனைவி சாந்தா இப்படி கேட்டா, உங்களுக்கு என்ன பைத்தியமா, நீங்கள் எதுக்கு 3 இட்லி 10 ரூபாய்க்கும் 2 வடை 5 ரூபாய்க்கும் கொடுக்குறீங்க, இப்படி செஞ்சால் நமக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா சாந்தா. அதுக்கு கந்தசாமி, இங்கே பாரு சாந்தா, நான் ஒன்றும் விவரம் இல்லாமல் இப்படி செய்யலை. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மக்கள் நம்ம கடைக்கு வருவாங்க. அப்போ மட்டமான விலைக்கு மளிகை பொருட்களை வாங்கி நம்மளுடைய வியாபாரத்தை செஞ்சால் அதிக லாபம் கிடைக்கும்
அப்படின்னு சொன்னான். இந்த பக்கம் அவன் முடிவு செஞ்ச மாதிரியே அந்த ஒரு வாரத்துக்கு 3 இட்லி 10 ரூபாயும் 2 வடை 5 ரூபாய்க்கும் கொடுத்துட்டு வந்தான். அப்படி கந்தசாமியோட கடையில் கொஞ்ச நாள்லேயே அதிக லாபம் வர ஆரம்பிச்சுது. அதை பார்த்த சாந்தா இப்படி சொன்னான், நீங்கள் கொடுத்த ஐடியா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. பார்த்தீங்களா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா சாந்தா. அதுக்கு கந்தசாமி, ஆமாம் சாந்தா, நம்ம தொடர்ந்து இதே மாதிரி குறைவான விலைக்கு மளிகை பொருட்களை வாங்கி நம்மளுடைய வியாபாரத்தை செஞ்சோன்னா நமக்கு இதை விட 2 மடங்கு அதிகமாக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் கந்தசாமி. 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த பக்கம் ராமசாமி எப்பவும் போல தன்னுடைய டிஃபன் கடையில் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் பேர் ராமசாமியோட கடையிலையும் வந்து டிஃபனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வியாபாரம் ஆகலைனாலும் ஏதோ ஓரளவுக்கு கடை போய்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு கமலா இப்படி கேட்டா, என்னங்க நம்ம கடைக்கு போட்டியா கந்தசாமின்னு ஒருத்தன் தள்ளுவண்டியில் டிஃபன் கடையை ஆரம்பிச்சிருக்கானாமே, எனக்கு இப்போ தான் இந்த விஷயம் தெரியும். நம்ம கடைக்கு யாராவது சாப்பிட வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கமலா கேட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கு ராமசாமி, இங்கே பாரு கமலா, நமக்கு போட்டியா எத்தனை பேர் டிஃபன் கடையை ஆரம்பித்தா நமக்கு என்ன? நம்ம உணவோடைய தரமும் ருசியும் நல்லா இருந்தால் நிச்சயம் மக்கள் திரும்பவும் நம்ம கடைக்கு தான் வருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னான் ராமசாமி. அப்படியே ஒரு வாரம் போச்சு. கந்தசாமியோட கடையில் அந்த ஆஃபரும் முடிஞ்சுது. அங்கே வந்த ஒருத்தர், அண்ணன் ஆஃபர் எல்லாம் முடிஞ்சிடுச்சு போல், சரி எனக்கு ஒரு பிளேட் இட்லி கொடுங்க, ரொம்பவும் பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கந்தசாமி கடையில் டிஃபனை கேட்டுக்கிட்டு இருந்தார். கந்தசாமியும் அவனுக்கு ஒரு பிளேட்டில் 2 இட்லியும் சாம்பாரையும் ஊற்றி கொடுத்தான். அதை சாப்பிட்ட அவர் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போனார். கொஞ்ச நேரம் போனதும் 2 பேர் அங்கே வந்து கந்தசாமி கிட்ட சண்டை போட்டாங்க. குறைவான விலையில் மளிகை பொருட்களை வாங்கி எங்கள் உயிரை எடுக்கலான்னு பார்க்குறியா? உன் கடையில் சாப்பிட்டதுனால அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த கிராமத்தில் உன்னுடைய கடையை பார்த்தோன்னா அவ்வளவுதான். ராமசாமி அண்ணன் கடையை விட்டுட்டு உன்னுடைய கடைக்கு வந்து சாப்பிட்டோம்ல, இது எங்களுக்கு தேவைதான். இதுக்கப்புறமா இந்த ஊருக்குள்ளே உன் கடை இருக்கவே கூடாது, உன்னை அடிச்சே துரத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க 2 பேரும். வீட்டுக்கு வந்த கந்தசாமி சாந்தா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னார். சாந்தா, இவ்வளோ நாளாக நம்ம விலை குறைவான பொருட்களை வச்சு சாப்பாட்டை தயார் செஞ்சோன்னு இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. நம்ம உடனே ஊரை காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட சாந்தா, என்னங்க சொல்கிறீங்க? எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சா? நம்ம 2 பேரும் நேர்மையாக இந்த டிஃபன் கடையை நடத்தியிருந்தா நம்ம இந்த ஊரை விட்டு போக வேண்டியது இருந்திருக்காது. நீங்கள் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சோம் நானும் உங்களுக்கு துணையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டா. இந்த பக்கம் கமலா ராமசாமி கிட்ட இப்படி கேட்டாங்க, என்னங்க அந்த கந்தசாமியை ஊரை விட்டே துரத்திட்டாங்களாமே, எதுக்காக அவனை ஊரை விட்டு துரத்துனாங்க? அப்படி என்ன தான் நடந்துச்சு, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டா கமலா. அதுக்கு ராமசாமி, இங்கே பாரு கமலா, அவன் இவ்வளோ நாளாக இந்த கிராமத்து மக்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் பொருட்களை வாங்கிட்டு வந்து உணவை தயார் செஞ்சு கொடுத்துருக்கான். அதை சாப்பிட்டதுனால கொஞ்சம் பேருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் அவனை ஊரை விட்டு துரத்திட்டாங்க. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, என்னுடைய தரமும் சுவையும் நிச்சயம் மக்கள் என்னை தேடி வருவாங்கன்னு அப்படின்னு சொன்னார் ராமசாமி. அப்பத்துலேருந்து அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே ராமசாமி கடையில் வந்து டிஃபனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார். அப்படி அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரும் ராமசாமியோடைய கடையை தேநீர் டிஃபன் கடைன்னு சொல்லி அங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.